எல்லாருக்கும் டுடூஸ் வணக்கம். போன வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஏன் ரோட்லேருந்தும் இல்லை சிட்டிலேருந்தும் கொஞ்சம் அவுட்டரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் சொல்ல போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சிக்கன் ஷாப் சரி, ஃபிஷ் ஷாப் சரி, நம்ம ஊரில் பெரம்பலூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோட் சைடில் தான் இருக்கும். அது தப்பு சொல்ல, பட் அவங்களுக்கு அந்த ஏதாவது ஸ்பேஸ் கிடைக்கனால அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணி அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனால் வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்க வெஹிக்கிள்லேருந்து வர பொல்யூஷனும், தூசிலேருந்து வர பொல்யூஷனும் அது ஓப்பன் ஏரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாருக்காவது சின்னதாக எதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உடனே டெட்டால் வைங்க, டெட்டால் வச்சு இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் முதல்ல டெட்டால் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது க்யூர் பண்ணுறதுக்காக கிடையாது. டெட்டால் வைக்கிறது அந்த காயத்தை க்யூர் பண்ணாது. பட் அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது கட் பண்ண உடனே வந்திருக்க மைக்ரோ ஆர்கானிசமும், அதுக்கப்புறம் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது எந்த ஒரு நுண்ணுயிர்களும் வளரக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக டெட்டால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அதிலே போட்டுப்பாங்க. 99% ஆஃப் சென்ஸ் வந்து இது பண்ணிடும். 1% வந்து அதாலுமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் டெட்டால் கம்பெனிஸுமே அவங்களோட ஆட்ஸை ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எதுக்காக அந்த மாதிரி ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் அதுக்கப்புறம் அதில் வளராது, இல்லை அது வரைக்கும் இருக்கிறதும் அழிஞ்சிரும். ஸோ நம்ம பாடியில் ஸ்கின், நம்ம நோஸ், இந்த மாதிரி எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் ஒரு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே என்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன வேணாலும் அங்கே வளரலாம். ஸோ அது வளர்ந்தாலும் அது எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நம்ம டெட்டால் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மருந்து வச்சு ரேப் பண்ணுவாங்க, அது காயம் ஆறுறதுக்காக. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற எடிபிள் சிக்கன்லேயும் சரி, ஃபிஷ்லேயும் சரி, நம்ம ஒன்ஸ் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை சுற்றி எப்போயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நுண்ணுயிர்கள் நம்மளை சுற்றி எப்போயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் அந்த அந்த இதில் வளர்கிறதுக்கும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா சாலமோனல் அப்படிங்கிற பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் உண்டு. அதுக்கப்புறம் எஸ்டீரியா கொள்ளை, அது ஈகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து இல்லை ஃபங்கை இன்ஃபெக்ஷன் அதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் உண்டு. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி இங்கேருந்து அவுட்டரில் போயிருக்கோம். அதாவது அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்காதா, அங்கேயும் நுண்ணுயிர்கள் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் அதை இன்னும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எஃப்எஸ்ஐயோட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து 0 to 4 டிகிரி கீழே இருந்தாலோ இல்லை 16 டிகிரிக்கு மேலே செல்சியஸில் இருந்தாலோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எடிபிள். ஸோ நாங்கள் இங்கேருந்து கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குமே மோஸ்ட்லி 0 to 4 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் நம்ம அதை வந்து ஃபிஷ்ஷையோ இல்லை அடுத்து பண்ண போகிற மீட்டையோ மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வர வரைக்கும் 98லேருந்து 99% வரைக்கும் இருக்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை மற்ற நுண்ணுயிர்களையோ நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த 1% வந்து ஏன்பா பண்ண முடியாது அப்படின்னா, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட்லையுமே 100% பாய்லிங் டெம்பரேச்சர்லையுமே சர்வே ஆகும். அது இல்லாமல் -, டிகிரியில் கூலில் இருந்தாலுமே சரி அதெல்லாம் சர்வே ஆக முடியும். அந்த நுண்ணுயிர்களை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதனால தான் ஐஸில் போட்டு ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஏன் ஐஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரீசன்ஸ் என்ன, இதே ஐஸ் மீன்கிறாங்க, இதில் ஐஸில் தான் மீன்கிறாங்க, இதே ஃப்ரெஷ் மீன்கிறாங்கல்ல, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.